டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. ஏனுங்க, கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆலை இருக்குதுங்க. வாடிக்கையாளர் முன்னிலையிலே அரைச்சு கொடுக்கறாங்க. 16 வகையான தரமான எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விற்கிறாங்கங்க. நாட்டு பருப்புக, சல்ஃபர் இல்லாத தேங்காய், ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க. நேர்ல போயும் வாங்கிக்கலாம், அஞ்சல் வழியாவும் வாங்கிக்கலாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்பது அனைவருடைய மிக முக்கியமான கவலையாக இருக்கிறது. கொலை, பாலியல் வன்புணர்வு, அதே போல திருட்டு, வழிப்பறி என ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம். இது குறித்து தான் இன்று நாம் மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களுடன் கலந்து உரையாடப் போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போது பொதுவாக நீங்கள் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அதனுடைய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய கடமை இருக்கிறது. அரசன் என்றாலே மக்களை காப்பவன் என்றுதான் பொருள். அரசாங்கம் என்றாலும் மக்களை காக்க வேண்டும் என்றுதான் பொருள். எந்த ஒரு சமுதாயத்தில் பெண்களோடு குழந்தைகளோடு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதோ அந்த சமுதாயம்தான் ஒரு நல்ல அரசாட்சியை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம், நாடு என்று பொருள். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தற்பொழுது ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு அரசாங்கமாகவும், காவல்துறையினரே பார்த்திங்கன்னா, நம்மளாம் பத்திரிகை ஊடகத்துறையில் என்னை விட மூத்தவர் நீங்கள் இருந்திருக்கீங்க, 30 ஆண்டுகளாக இருந்திருக்கீங்க, நானும் 25 ஆண்டுகள் கடந்து இருந்துகிட்ருக்கேன். சட்டம் ஒழுங்கில் சமரசமே யாருமே செய்ய மாட்டாங்க. குற்றவாளிகளை, குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டிய காவல்துறை குற்றம் நடந்ததுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய காலமாக மாறி இருக்கு. 6 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த திமுக இந்த முறை மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் இந்த சட்டம் ஒழுங்கில் திணறுவதற்கு, அதை கட்டுப்படுத்த, ஒழுங்குபடுத்த திணறுவதற்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? அதாவது முன்னோடிகள் அப்படிங்கிற ஆட்சி எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கு ரெண்டு பேருமே, கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி, 2 பேருமே 2 ஸ்டைலில் தான் இருந்தாங்க. அன்னைக்கு பார்க்குற போது அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்குது. இவர் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு எப்படி அப்படிங்கிறது இவர் ஒரு ஸ்டைலில் தான் இருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், கலைஞர் ஒரு விபத்தோ, ஒரு தீ விபத்தோ ஏதோ ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா, கிட்டத்தட்ட இப்போ கடலூரில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவர் 3 வகையாக அதை பிரித்து பார்ப்பார். ஒன்று அந்த உள்ளூரில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளோட பார்ப்பார், 2வது போலீஸு பார்ப்பார், 3வது கலெக்டர், இப்படி பார்ப்பாங்க. 3 வகையில் எத்தனை பேருக்கு செத்துக்கிறாங்கன்னா, ஐயா 16 பேருன்னு சொல்லி கட்சிக்காரன் சொன்னவன், அவர் போலீஸ் தரப்பில் இல்லைங்க ஐயா 13 பேர் தான் அப்படிம்பாங்க. இப்படி சொல்கிற போது அவரு ஒரு கணக்கு எடுத்து வச்சுருப்பார். இப்படி தான் செத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு கணக்கு. ஐயா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட உனக்கு போலீஸ் தெரியலையே, கட்சிக்காரன் தான் கரெக்டாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கலாய்ப்பார். ஸோ 3 வகை கிராஸ் செக் பண்ணுவார். ஆமாம், கிராஸ் செக் பண்ணுவார். அப்போது அவர் அவரோட ஸ்டைல் இருக்குது. ஜெயலலிதா பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போலீஸ் வெடிப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள செக் பண்ணிக்குவாங்க. முதல்ல செக் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம், பேப்பரோடு இருந்து வச்சுட்டு டக்குன்னு சொல்லணும். 2 பேருமே ஒரு பயம் சொல்லி. ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக காவல்துறைக்கு ஒரு சுதந்திரமான தன்மை, 2வது அவர் ஃப்ரீ ஹேண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆமாம், அவர்கள் துல்லியமாக தகவல் தர வேண்டும் என்கிற அடிப்படையிலே சற்று ஜெயலலிதா கிட்ட சற்று சர்க்கிள் அம்மா இல்லை 12 13 நினைச்சிங்கன்னாவே அவன் அடுத்தது அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும், இப்போ ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவது என்ன நெகிழ்வுத்தன்மை இதோட பார்க்குறாரு. எப்படி அது அணுகுமுறை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இவர் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக இருக்கிற டீல் பண்ணுற அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. என்னன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம்,
கைது செய்து விட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்பாங்க. நீங்கள் வந்து முதல்ல வந்து குற்றங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியதுதான் காவல்துறையோட வேலை. ஆனால் நடந்ததுக்கு பிறகு பிடிக்கிறதுக்கு மக்களே பிடிச்சிடலாமே. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி நடுரோட்டில் தகராறு பண்ணுறான்னா, நான் அவன் தகராறு பண்ணானா 4 மக்கள் சேர்ந்து பிடிக்கிறது, அதையே காவல்துறை செய்கிறதுக்கு காவல்துறை எதுக்கு? ஆமாம். இது அப்போ நீங்கள் அவன் யார்? முதல்ல அந்த ரவுடி வந்து அவன் ஏற்கனவே குற்ற நடவடிக்கை ஈடுபட்டிருந்தாலும் அவனை பிடிச்சி உள்ள வைக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. அதாவது அது மிக முக்கியம். ஒன்று சொல்லிடுறீங்க, நான் மறந்துடுவேன். நீங்கள் பொதுவாகவே திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான கருத்து உண்டு. சிறைகளில் உள்ள கைதிகள், ரவுடிகள், சின்ன சின்ன அரசியல்வாதிகளோடு தொடர்புடையவர்கள், அவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா நான் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், இது போன்றதெல்லாம் சத்தமில்லாமல் அவர்கள் விடுதலை செய்யப்படுவது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பேச்சு இருந்துகிட்ருக்கு. இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக இன்று பிடிபடக்கூடிய எல்லா நபர்களுமே குறைந்தது ஏற்கனவே 4-5 குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டாக நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பையன், அவன் திருட்டு வழக்கையும் வழிப்பறி வழக்கையும் தொடர்புடையவனாக இருக்கிறான். இப்படி எல்லா குற்றவாளிகளுமே ஏற்கனவே குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் எப்படி வெளியில் வந்தாங்க? அங்கதான் கேள்வியே வருது இப்போ நமக்கு. அதாவது போலீஸ் தரப்பு ஏட்டிலேருந்து கிட்டத்தட்ட டிஜிபி வரைக்கும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருந்தால் தான் எல்லா குற்றச்செயல்களை தடுக்க முடியும். இப்போ திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 6 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தொய்வாக போயிட்டுருக்கு, எதுவுமே நடக்கலை, என்னாச்சு அப்படிங்கிற சொல்லி பார்க்குற போது சரியில்லாமல் இருக்குது. ஆமாம், எது போனாலும் அசால்ட்டாக டீல் பண்ணுறது, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறது, எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற போது கோயம்புத்தூரில் வந்து பெரிய அப்போ வந்து விசாரிக்கிறாங்க, என்ன விஷயம் பாருங்கள் அப்படின்ட்டு பார்க்குற போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலுமணி போட்ட ஆட்கள், அவங்க வந்து தொய்வு இருக்குது, அவங்கள வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஒரு அசால்ட்டாக டீல் பண்ணுறது எந்த விஷயம் பிரச்சனைங்கிற போது அப்போ தான் முதல்ல அவர் வந்து ஒரு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் மாற்று, அப் டு சாதாரண போலீஸ்லேருந்து டிஎஸ்பி வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றினாங்க. ஒரு ஆள் கூட இங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. திருல அப்போது பார்த்தீங்கன்னா வேலுமணி கோலாச்சி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 6 மாதம் திமுக ஆட்சி காலத்துலையும் கூட இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்க்குற போது ஏன் போலீஸில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல, எல்லாமே இருக்குது, அதிகாரிகள் இருக்குது, கார்பரேஷன்லாம் அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷனும் சரி, போலீஸ் தரப்பும் சரி, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்றுன்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவு போட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தென் மாவட்டத்துக்கு அனுப்புனாங்க. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யார் போனாங்களோ அந்த அதிகாரிகளை திரும்ப மறுபடியும் வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க? அவங்க எப்படி வந்தாங்க? முதலமைச்சர் தான் முதல்ல வந்து மாற்ற சொல்றாரு. ஆமாம், அதே முதலமைச்சர் தான் இப்போ சீட்டில் வந்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு அவங்க வர்றாங்கன்னா என்ன காரணம்? எல்லாமே காசு கொடுத்த காசு எடுத்துக்காட்டீங்க. வடலூர் பக்கத்தில் நெய்வேலிங்க, நெய்வேலியில் வந்து ஒரு டிஎஸ்பி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவரை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க, திருவண்ணாமலை எங்கேயும் மாற்றிடுறாங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலைக்கு போய் ஒரு பதவி பொறுப்பு ஏற்கணும், வேறு ஏதோ வந்து உடனடியாக நீங்கள் மேலதிகாரிகிட்ட சொல்லி அவரை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை வந்து கடலூர் பக்கத்திலே வாங்கிக்கிறார். எல்லாம் பணம் தான். எப்படி அது நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே பணம் தான். பணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் பெண்மணி, அவங்க 2 பெண் குழந்தைகள், அவங்க காவல்துறையில் பணியாற்றுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலம் இல்லை கன்னியாகுமரியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணால் திடீர்னு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அவங்கள 2 பெண் குழந்தைகள் இங்கிருந்து அவங்க வந்து ரயிலில் போய் அங்கே ஹாஸ்டலில் தங்கி டியூட்டி பார்த்துட்டு லீவ் 5 நாள் 10 நாளைக்கு ஒரு எடுத்துகிட்டு வாரம் வந்து பெண் குழந்தையை பார்க்கணும், பள்ளிக்கு அனுப்பணுங்கிற சூழ்நிலை அவங்களுக்குலாம் அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே வருண்குமாரும் வந்திதா பாண்டே 2 பேரும் கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரே அடியாக வந்து டிஐஜி ப்ரமோஷன், பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து சரகத்தில் வேலை கிடைக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதே சென்னையினுடைய மாநகர ஆணையர் அருண், அவர் மீது வந்து குறிப்பாக வந்து அண்ணா பல்கலைக்கழக இதில் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தில் கையாண்டுவதும் தவறு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. தமிழ்நாடு அரசு அந்த அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்புறம் காவல்துறை அதிகாரியை காப்பாற்றுறாங்க. அவர் தவறு, உயர்நீதிமன்றம் தவறு செஞ்சிருக்காருன்னு சொல்லுது, ஊரறிந்த தவறு, அது அவர் தான் பொறுப்பேற்கணும், அதுக்கு தார்மீக பொறுப்பாவது ஏற்கணும். அப்படி இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாங்கய்யா, நீங்கள் சொல்கிறதுல வந்து நான் இன்னொன்றை சேர்த்திடுறேன். நீங்கள் சொன்னீங்களே இப்போ இந்த அதிகாரிகள் மாறினது ஏன் நம்ம காவல்துறைக்கு தெரியலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து கண்காணிப்பதற்குன்னு ஒரு துறை இருக்குது இல்லைங்களா, நுண்ணறிவு விஜிலன்ஸ் வந்து லஞ்சம் வாங்குற டிவிஎஸ்சி இருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை, அப்புறம் வந்து இந்த விஜிலன்ஸ் எல்லாம் இருந்தால் இது எல்லாம் தாண்டி ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் இருப்பாங்க. நம்ம ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், ஐஎஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம்.
அவர் எல்லா காவல் நிலையத்திலுமே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சீருடை அணிந்திருக்க மாட்டார். அவருடைய வேலை என்னென்னா, காவல்துறையில் சட்டம் ஒழுங்கும் குற்றப்பிரிவும் ஒழுங்காக செயல்படுறாங்களா, வரக்கூடிய அந்த புகார்தாரர்களுடைய புகார்களை ஒழுங்காக வாங்குறாங்களா, நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்களா, இப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து உளவுத்துறையினுடைய தலைமைக்கு அனுப்பணும். நிச்சயமா. இப்போ என்ன கொடுமைன்னா, அந்த உளவு பிரிவினரே வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது, அந்த நுண்ணறிவு பிரிவினரே கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பிரச்சனை. எடுத்துக்காட்டாக நான் ஒன்றும் பொய்ய கற்பனையாக சொல்லலை. சரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதே சென்னையில் வந்து கிரைம் பீட் பார்த்துட்டு, போலீஸ் பீட் பார்த்துட்டு இருந்தோம். அது மிக முக்கியமான காலகட்டம். ஜெயலலிதா ஆட்சியில் 9 என்கவுண்டர்கள் நடந்தது. புரிஞ்சுங்களா? அது வீரமணி உட்பட, அயோத்திக்கு இப்போ வீரமணி உட்பட, அதே போல் சந்தனக்காட்டு வீரப்பன் உட்பட, அது அனைத்துமே கிட்டத்தட்ட 9 என்கவுண்டர் நடந்தது. அத்தனையும் சுட சுட நான் வந்து களத்தில் போய் பார்த்துருக்கேன். அந்த சுடப்பட்டு கிடந்த உடல்களையே போய் பார்த்து நம்ம செய்தியாக்கியிருக்கணும். அந்த காலகட்டம் வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி பார்த்தா போலீஸ் பீட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தெரியும், இப்போ இந்த நுண்ணறிவு பிரிவுங்கிறது வந்து உடனடி அவங்களுடைய வேலை என்னென்னா, இந்த கண்காணிப்பது மட்டுமே இல்லைங்கய்யா, ஒரு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு, எடுத்துக்காட்டாக ஒரு அமைப்பு, ஒரு பெரியார் அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அவங்க நாளைக்கு வந்து இந்த இடத்த முற்றுகிட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் அவங்களுக்குள்ளே பேசிட்டா கூட, அவங்களுக்கு ஒரு தகவலாளர் வந்து இந்த ஐஎஸ்க்கு இருப்பார். ஆமாம். அவர் உடனே ரிப்போர்ட் போட்டுருவார், இந்த பெரியார் இயக்கம் வந்து நாளைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முற்றுகிட போகிறதா தகவல், போலீஸ் வந்து ஒரு 15-20 போலீஸ் அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபோர்காஸ்ட்னு பேர். ஐஎஸ்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து எந்தெந்த தலைவர்கள் எங்கே போகிறாங்க, அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அரசியல்வாதிகள் யார் யார், அவங்க மூவ்மெண்ட் என்ன, அதே போல் இந்த அமைப்புகளுடைய மூவ்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்க. அப்புறம் போஸ்டர் வந்து செவுத்தில் எங்காவது ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தால், இந்த போஸ்டர் சுவரொட்டி வந்து யார் ஒட்டுனதுன்னு பார்த்து உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. காவல் நிலைய அதிகாரிக்கு போகும், இந்த போஸ்டர் ஏதோ ஒட்டியிருக்காங்க, போராட்டம்னு போட்டிருக்காங்க, அதில் ஃபோன் நம்பர் கிடையாது, பார்க்க சொல்லுங்கம்பாங்க. ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்னப்பா நீ பாருங்க அனுமதி வாங்காமல் பண்ணுற. இப்படி தொடர்ந்து தன்னுடைய காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அனைத்து நகர்வுகளையும் கண்காணிக்க வேண்டியதான் நுண்ணறிவு பிரிவு. கண்காணித்து தான் அவங்க அனுப்பணும். இப்போ நீங்கள் இதே ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டம், நான் புதிய தலைவர் தொலைக்காட்சியில் பணியாற்றினேன். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து வந்து சென்னை அண்ணா சாலையில் ஒரு போராட்டம் நடத்தின உங்களுக்கு நினைவு இருக்கும். அதில் நடந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா, நுண்ணறிவு பிரிவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது பார்வையாளர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நான் வந்து பணியில் இருக்கும்போது, அது திருவல்லிக்கேணியார் உட்பட அந்த நுண்ணறிவு பிரிவு அதிகாரியை முதல் நாள் மாற்றிடுறாங்க. அடுத்த நாள் போராட்டம், முதல் நாள் அவர் மாற்றிடுறாங்க. அவர் என் காதில் வந்து சொல்லிட்டு போயிட்டார், அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நாளைக்கு இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரல, கிட்டத்தட்ட 15 அமைப்பு ஒன்று சேருது, சென்னை அண்ணா சாலையே வந்து உரைய போகுது, நான் அவங்க காதில் போட்ட விசு நீங்கள் பார்த்துக்கணுன்னு போயிட்டார். நான் என்ன பண்ணேன், இது யார்கிட்டையும் சொல்லலை. சொல்லாமல் அலுவலகத்தில் மட்டும் எங்கள் மூத்த செய்தி ஆசிரியருக்கு மட்டும் தகவல் கொடுத்துட்டு, எனக்கு நாளைக்கு 5 யூனிட் வேணும், 2 ஓபி வேன் வேணும், லைவ் வேன் வேணும்னு கேட்டேன். இதுக்கு என்ன ஒரு 10-20 பேர் வந்து போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டாரு. நீங்கள் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, என்ன எடுத்துக்க வந்துட்டாங்க. நாங்கள் போய் பொசிஷன் பண்ணிட்டோம். முதல்ல வந்து ஒரு சின்ன கூட்டம் வந்து நின்றுது. ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா ஒட்டு மொத்தமாக அண்ணா சாலை முழுவதும் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான பேர். காவல்துறை அப்படியே ஆடி போயிடுச்சு, நில குலைஞ்சு போயிருப்பாங்க. நான் நேரலை பண்ணுறேன், நான் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் மாநகர காவல் ஆணையர் திரிபாதி இடமாற்றப்பட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ நுண்ணறிவு இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு பேர். அவர் சொன்னதை கேட்கல, ஒரு சாதாரண அதிகாரி. புரிஞ்சுங்களா? அப்போ அவரே நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உள்ளுக்குள்ள அரசியலுக்காக அவர் நீங்கள் மாற்றிடுறீங்க. காவல்துறைக்கு அச்சாணியாக அவங்க. இப்போ நம்ம கேட்கல, எங்கிட்ட கேட்கலாம், நீங்கள் ஏன் போய் வந்து கமிஷனர் சொல்லலன்னு கேட்கலாம். அது ஏன் வேலை இல்லை. ஓன் டிபார்ட்மெண்ட் அதிகாரி நீ ஒழுங்கா வச்சுக்காது, ஓன் வேலை. சொல்லியே கேட்கல. என் வேலை வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு கிடைக்கிற தகவலை வந்து மக்களுக்கு நான் கொண்டு போகணும். இன்னைக்கு வந்து அதே சூழ்நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கு. சரியான அதிகாரிகள் இல்லை, கண்காணிப்பு இல்லை, நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க செயல்பட முடியல. அதான் இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 493 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார்கள். இது வந்து ஒரு அதிர்ச்சி தகவல், இது முக்கியமான விவரம். இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து மேலும் இந்த மாதிரி தவறுகள் 5 ஆண்டுகளில் குறிப்பாக திமுக பிறகு ஸ்டாலின் தலைமையிலான 5 ஆண்டுகளில், ஒரு ஆண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி, மீதி 4 ஆண்டுகள் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா ஆச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட 493 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள், வெட்டி கொல்லப்பட்டிருக்கார்கள் நடு ரோட்டில். இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் மூலம் இப்படி நடந்துட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் முதல்ல வந்து கொலை செய்யப்பட்ட பயந்துக்குவா. இப்போ கோயம்புத்தூர்லேயே வெட்டிட்டு வந்து சிசிடிவி இருக்கு, தலை நிமிர்ந்து எல்லாரும் ரோலோட போகிறான்.
அதெல்லாம் அதாவது கூலிப்படை. நான் எனக்கு என்ன அவங்க குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி போலீஸ் மேலே ஒரு மரியாதை கிடையாது, பயம் கிடையாது. அதனால் நடக்கிற இதுகள். இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, அதாவது நெல்லை மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இப்படி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாவட்டத்தில் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் குவிஞ்சு கிடக்குறாங்க. அதிகார மையம் குவிஞ்சு கிடக்குது ஒரே இடத்துல. சரி. இந்த அதிகார மையம் குவிஞ்சு கிடக்கிறனால இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது. ரெண்டாவது, இந்த நிலபேரம் வந்து ஒரு நிலத்தை அபகரிக்கிறது வந்து ஒரு என்னென்ன, அதாவது அதிகாரிகள் மூலமாகவோ ஆட்களை அவர்களே நியமித்து அந்த நிலத்தை வந்து இது தன் வசப்படுத்துறது, கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து இது பண்ணுறது. அதே சமயத்தில் வந்து இயற்கை வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு நெட்வொர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே யாருமே இது பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள கன்னியாகுமரி ஆகட்டும், இல்லை நெல்லை தூத்துக்குடி ஆகட்டும், இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஏன் மேலிடத்துக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதனால தான் வந்து அங்கே சட்டம் ஒழுங்கு ஒரு சீர்கேடுது. இல்லை, இப்போ நீங்கள் என்னென்னாங்க, பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா, இதே முக ஸ்டாலின் ஐயாருடைய திமுக ஆட்சி புதுசாக இப்போ தான் அரசியலுக்கு வந்தாங்க, ஆட்சி பிடிச்சாங்கன்னா கூட அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு காலமாகும். நீங்கள் ஒரு முறை நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, KP சுனில் ஐயா இருந்தாங்க. அவர் தான் ஜெயாட்டியினுடைய அப்போ செய்தி பிரிவினுடைய தலைவராக இருந்தாங்க. அவர் ஒரு முறை இந்த மீட்டிங்கில் பேசுவாங்க. அப்போ நாங்கள் சிலதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை பற்றி என்ன வந்து சொன்னாங்க கேட்கும்போது சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 5 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிற போது எடுத்துக்காட்ட திமுக வந்ததுன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் வந்து ஒரு நிலையில் நிறுத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நான் ஆட்சிக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. ஜெயலலிதா சொன்னது, நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் 1.5 ஆண்டு காலத்திற்கு ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகளை பூரா நமக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளாக, நாம் சொன்னால் கேட்கக்கூடிய அதிகாரிகளாக மாற்றணும். அதில் ஒழுங்காக பணியாற்றாதெல்லாம் வேறு இடத்துக்கு ஒழுங்காக பணியாற்றக்கூடிய கொண்டு வரணும். அப்புறம் IAS இப்படி எல்லாம் இதுக்கே ஒரு 2 ஆண்டுகள் போயிருதுன்றாங்க. கண்டிப்பாக. அப்போ 2 ஆண்டுகள் போனதுக்கு பிறகு நான் வந்து ஏற்கனவே கடன் வேற வாங்கி வச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த கடனையை வந்து செய்யணும், வரியை வசூல் பண்ணணும். இதெல்லாம் மட்டும் 3.5 ஆண்டுகள் ஆயிடுது. அப்போ நான் புதிதாக ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போது ஆட்சி முடிஞ்சிருது. கண்டிப்பாக இதுதான் இருக்கிறது. ஆனால் இந்த சிஸ்டம் என்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகள் இல்லாமல் 10 ஆண்டுகள் ஒருத்தர் கொடுத்தா அது வந்து முழுக்க சர்வாதிகாரமாயிரும் தான் இந்த இந்திய குடியரசில் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஜெயலலிதாவாகட்டும், அதே போல் இவராகட்டும், எதிர்க்கட்சி தலைவர், அதை நான் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கிறீங்கள, அப்போது அடுத்ததாக நம்ம ஆட்சிக்கு வரும்போது என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியாமையா போயிடும். எந்தெந்த அதிகாரிகளை வரணும் ஒரே நாளில் கொண்டு வர முடியாதா? எல்லாமே தெரிஞ்சுதான் அனுபவம் இருக்குல்ல, எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது. எல்லாமே பணத்துல தான் போய் முடியுது. பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கடைசியில் கைப்பிடியா. நீங்கள் வந்து சொன்னால் நீங்கள் இந்த நிகழ்வை நம்ம வந்து நினைவூட்டி ஆகணும். திருப்பூரில் ஒரு தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் அந்த பையனுடைய 2 கால்களையும் 2 கைகளையும் கூலிப்பட வெட்டுறாங்க. அது பூரா செய்தியாக வந்துடுச்சு உங்களுக்கு. ஆனால் போகக்கூடாது, ஆனால் கை காலை வெட்டணும். அந்த பையனை வந்து விசாரித்த போது அந்த பையன் எல்லா இடங்கள்லையும் இங்கே எல்லா ஊர்களையும் இருக்கக்கூடிய இந்த கரப்ஷன் வந்து தமிழ்நாடு பத்திரிகை ஊடகங்கள் உலகம் கம்ப்ளீட் கரப்டட், 200 விழுக்காடு கரெக்டாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பையன் அதே மாதிரி இந்த மசாஜ் சென்டரு, லாட்ரி டிக்கெட்டு, அப்புறம் வந்து சாராய கடை, இது போன்ற எல்லா இடங்களையும் மாமூல் வாங்கக்கூடிய வழக்கமுடைய பையன் போல். சரி, இந்த பையனை யார் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு வந்து பார்த்தா, சிறிது நாட்களுக்கு பிறகு ஒரு IS இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல் நுண்ணறிவு பிரிவு காவல்துறை இவர் கூலிப்படை அமர்த்தி இவர் கையை காலை வெட்டியதாக கைது செய்யப்படுறார். இவங்களுக்கு என்னடா ISக்கு இவங்களுக்கு என்னடா பிரச்சனைனா, போட்டி இவங்களுக்குள்ள வசூல் பண்ணுறது இல்லை, மாமூல் வாங்குறது இல்லை. நீங்கள் மசாஜ் சென்டர்லையோ லாட்ரி டிக்கெட், திருட்டு லாட்ரி டிக்கெட்டோ, கள்ளசாராயம், இது போன்ற இடங்கள்லாம், வீடியோ பைரசி செல்லு, இது போன்ற இடங்கள்லாம் மாமூல் வாங்குறது 2 பேருக்கு போட்டி. அது குறிப்பாக சாராய கடையை தான் இவங்களுக்கு வந்து போட்டி. இதில் தான் வந்து போட்டியில் அவர் வெட்டியிருக்காருன்னு வருது. அப்போது எவ்வளவு எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க இன்னைக்கு. அப்போ நீங்கள் கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தில் தான் வந்து நிற்குது. ஸோ பணத்தில் அதிகாரிகள் பணத்தாசையை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம் நம்ம. இது நம்ம என்னன்னாங்க, இதனால் சஃபர் ஆகிறது யாருங்க? பெண் குழந்தைகள் வெளியில் போக முடியுதா? இன்றைக்கி ஒரு அச்சத்தோடு தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. போயிட்டு வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல. மது போதையில் வந்து எல்லா முதல்ல நீங்கள் கல்லூரி மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு மது இருந்ததெல்லாம் இருக்கும். அப்போ கல்லூரி விட்டு வெளியே வந்து அந்த பழக்கம், இன்றைக்கி பள்ளிக்கூடங்களே அந்த பழக்கம் வந்துருச்சு. ஆமாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியும்ன்றதா இருக்குது நமக்கு. அதான் அந்த கஞ்சா கடத்துறது சரி, இது போதை இது சரி, எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி வேலை செய்கிறாங்க. அதை வந்து யாராவது எதிர்த்து கேட்டாங்கன்னா அவனை கூலிப்படை வச்சு கொள்கிறாங்க. இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்கு. யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாது. எங்கள் பாட்டுக்கு எங்கள் பிஸ்னஸ் நடக்கும். இந்த ஜபகர்
ஜபகர் அலி அந்த சுற்றுச்சூழலுடைய அவர் வந்து மணல் குவாரி அந்த கல்குவாரி அனுமதிக்கு மீறி நீங்கள் வந்து தோன்றீங்களான்னு கேட்டதுக்காக லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். ஈரோடு ஜானா அடுத்தது நீங்கள் அதுக்கு அது முன்னதாக வந்து அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு இடம் கொலை நடந்திருக்குது. இவரே ஆள் வச்சு கொண்டிருக்காரு. இவர் வந்து கொல்ல போறாங்கன்னு ஈஸியாக போலீஸ்க்கு தெரியும். தெரிஞ்சு NH ரோட்டில் வந்துருக்கிற போது காரில் வச்சு மனைவி முன்னாடியே வச்சு கொண்டுறாங்கன்னா அது போலீஸ் தெரியாமல் இருக்குமா? ஐயா நீங்கள் அதான் சொன்னோம் இல்லைங்க, இப்போ நீங்கள் அந்த ஒரு கேங் இருந்தாங்கன்னா அந்த கேங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தகவல் வந்துடும். நீங்கள் வந்து போலீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இருக்குதுன்னா இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா ஏட்டர் இருக்காருன்னா இப்போ உயர் அதிகாரி மதிக்கிறது இல்லை. இவனே அதாவது இவங்க கீழ் இருக்கிற அதிகாரி வந்து ஒரு அமைச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்திருப்பாரு. ஆமா வந்திருப்பாரு. இருக்கிற அதிகாரி வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்திருப்பாரு அவரு. ஆமா இவங்க பேச்சு கேட்க மாட்டாரு. ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மாமூல் வாங்குறது இவன் வந்து லோக்கல்ல வந்து இவர் பெரிய ஆளா இருப்பாரு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா லோக்கல்ல எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு வெளியூர்ல இருந்து வந்திருப்பாரு. அவருக்கு ஈகோ, இவர் வந்து எல்லாம் வசூல் பண்றதுல பெரிய ஆளா இருப்பாரு. அவருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். இது ஒரு ஈகோ பிரச்சனைனால வந்து ரெண்டு பேருக்கு வெடிக்கும். இப்ப அவங்கள மாத்திக்கிறது, அவங்களுக்கு ஒரு கேங் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு. இது வந்து புறையோடி போச்சு சார். இது வந்து யார் என்ன செய்யறது என்னன்னே தெரியாம இருக்கு. இதுக்கு வந்து பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது, மேலிடத்துல சட்டமன்றத்திலையோ இல்லை முதலமைச்சரோ ஏதோ ஒரு பயங்கர இரும்பு கரம் கொண்டு அடக்கின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் பாருங்க, இதே இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து தௌஃபிக்னு ஒருத்தர் வெட்டினார் இல்லைங்களா, அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர் காணொலியே போட்டார் எனக்கு ஆபத்து இருக்குன்னு. ஜபகர் அலி எல்லா இடங்களையும் புகார் கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மணல்காரி ஒரு VAO அவரும் வந்து எல்லா இடங்களையும் புகார் கொடுத்துட்டாரு. நீங்கள் உளவுத்துறை வச்சு நீங்கள் உளவு பார்த்து தான் ஒருத்தரை பாதுகாக்கிறது உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் ஒருத்தர் வெளிப்படையே காணொலியே போடுறா, ஐயோ எனக்கு ஆபத்து இருக்கியா காப்பாற்றுங்கன்ட்டு, அதுவே செய்ய முடியலன்னா என்ன இருக்காது? இல்லை அது பதட்டத்தோடவே சொல்கிறார் அவர். என்னை வெட்டிடுவாங்க, வெட்டினா கூட பரவாயில்ல, இருந்தாலும் நான் எடுத்த ஸ்டாண்ட்லேருந்து விலக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருனாவே எவ்வளோ மனசுக்குள்ள அவருக்கு வேதனை இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே வர்றது அந்த FIR வந்து லீக் பண்ணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீ புகார் கொடுக்குறியா, இதோ புகார் கொடுத்தவங்களே தவறு அப்படிங்கிற மாதிரி. சார் FIR காப்பி நம்ம வந்து நம்மளாம் ஃபீல்டு இருக்கிற போது FIR காப்பி நமக்கு ஈஸியாக போலீஸாக அனுப்புவாங்க, நம்மளே பார்ப்பாங்க. இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நியூஸ் அடிப்போம். அந்த பாலியல் இது தொடர்பானதெல்லாம் லீக் அவுட் ஆகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால அவங்க வந்து அது வந்து ஒரு அதே ஒரு அரசியலாக்கி பிரச்சனையாக்கி கொண்டு வராங்கன்னா இது எவ்வளவு கேவலமான அரசியல் போயிட்டு, போலீஸ்ல அரசியலா இல்ல அரசியலான்னு தெரியல. புகார் கொடுக்க கூடாத, புகார் கொடுத்தா உடனே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கிற அளவுக்கு இருக்கு. எடுத்துக்காட்ட இன்னொன்னு நம்ம இந்த இடத்துல நினைவு கூறணும், பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற போது ஒரு போலீசாரால் பாதிக்கப்பட்ட ஒரு லேடியை இப்படி வந்து என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற போது அந்த லேடியே வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டுறாங்க. நீங்க நான் சொன்னீங்க அந்த திரும்ப செல்வ நாகரத்னம் கூட சமீப காலமா போயிட்டு இருக்கு. இப்ப அவரே வந்து ஒரு உயர் அதிகாரியா இருந்துட்டு ஒரு பெண்ணை வந்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை தன்வசப்படுத்திட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அது மேலேயே புகார் போட்டு அதை பொண்ணை அப்ஸ்காண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு நெருக்கடி கொடுக்குறாருன்னா அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இப்போ என்னன்னாங்க ஒரு சராசரி ராஜேஷ்பில் அவர்கள் சொல்லிருந்தீங்களா, அது ஒரு மேட்ரு. அவரும் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கேவலமான, மிக கேவலமான விஷயம். நீங்க அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது. நான் சொன்னது திருப்பூர்ல பத்திரிக்கையாளன் இல்லைங்களா, அவன் காவல்துறை கதறான், ஐயா நான் வந்து கூலிப்படையை சுற்றி லைவ்ல சொல்கிறான், அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்று தான் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காணொலிகள் போட்டு காப்பாற்ற சொல்லியும் காப்பாற்றுறது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். புகார் கொடுப்போர் மேலேயே நீங்கள் வந்து புகார்தாரரே குற்றவாளியாக்கக்கூடிய நிலைமை இங்கே இருக்குது. ஒரு சிறுமியை வந்து ஒரு 3 வயது சிறுமியே 16 வயது ஒரு சிறு இளைஞன் வந்து பாலியல் துன்புறுத்தல், அதில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் அந்த பொண்ணு அந்த மூஞ்சில காரி துப்பிடுச்சு, அதனால தான் அவனுக்கு வந்து இது வந்துடுச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறான் மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்புறம் மாற்றினாங்க, அதுக்கு அந்த ஆளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 3 வயசு பொண்ணு எச்சதுப்பீச்சுங்கிறதுக்காக அவன் வந்து பாலியல் வன்புணர்ச்சி பண்ணுறான் அப்படின்னு 2 பக்கம் தப்பு இருக்கு. பெண் குழந்தை மேலே கூட சொல்கிறான். எவ்வளோ கேவலமான அதிகாரி, என்ன பார்வை பாருங்க. அவன் ஐஏஎஸ் படிச்சிருக்கான். அவன் எவ்வளோ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்துருப்பாங்க, அதை தான் சொல்கிறேன். அப்போ இவங்க கேட்டால் நீங்கள் வந்து சமூக நீதி பெண்ணுரிமை பேசக்கூடிய திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள்லாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கேள்வி வருது இல்லைங்களா நமக்கு. ஐயா இன்னொன்றும் பாருங்கய்யா, இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளருக்கு இப்படி, VOக்கு அப்படி, ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கு இப்படி, இதெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய இன்று 36 லட்சம் வாக்குகள் வாங்கி 8 விழுக்காட்டை தாண்டி இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் சீமான். அவர் வீட்டில் வந்து காவல்துறை விசாரணைக்கு சம்மன்கிறது என்னென்னா, முதல்ல ஃபோனில் கூப்பிடுவாங்க, ஐயா உங்களை விசாரிக்கணும்னு வாங்கன்னா ஃபோனில் போய் விசாரிச்சுட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு வருவாங்க.
சரி அதெல்லாம் தாண்டி எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது, அது அஃபிஷியல். சார் நாங்கள் அஃபிஷியலாகவே அவருக்கு லெட்டர் போட்டோம், வரல அப்படின்னு நாளைக்கு நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கான ஒரு லெட்டர் தான் அது. அதை போய் ஒட்டிட்டு அவங்க கிழிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த காவல் ஆய்வாளர், நீலங்கரை ஆய்வாளர் உள்ளே போய் அங்கே இராணுவத்தினுடைய முன்னாள் வீரர் அவரை அப்படி தர இழுத்து கொண்டு அரெஸ்ட் பண்ணி அவர் ஆர்ம்ஸ் ஆக்டில் வந்து கேஸை போட்டு உள்ளே தள்ளி பெயில் வாங்கியிருக்காங்க. அப்போ இது எதுக்காக? நீ தன்னை வந்து ஸ்கோர் பண்ணிக்கோன்னு ஆட்சியாளர்கிட்ட பேர் வாங்கணும். அப்படி இல்லை. நீங்கள் இந்த பார்வையில் பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்கடா. நீங்கள் சீமான் நான் சம்மன் கொடுத்துருக்குறோம், நீங்கள் வரலன்னா நாளைக்கு சீமானே இப்படி தான் எழுத்துட்டு போவோம். சொல்லாமல் சொல்கிறது அதுதான், அது மிரட்டல் கொடுக்கறது. சரிங்களா? அது அச்சுறுத்தல். அது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நம்ம போய் வந்து கேட்ட உடனே பக்கத்தில் தான் அக்யூஸ்ட் கூட்டு புலியேன்னு இன்ஸ்பெக்டர் அறைவார் நம்ம கண் முன்னாடியே. அப்படி லாக்அப்பில் போட்டு குமுறுவாங்க. அப்போ இங்கே வந்தவங்க கூட அதில் கூட ஒரு அதாவது நாம் தமிழர் இந்த விஷயத்தில் வந்து சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு அமைப்புகள் எல்லாம் கூட சொன்னாங்க. ஏன் சீமான் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை, இது வந்து கோர்ட் மூலமாக போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த வருண்குமார் மேட்டரில் கூட, அதாவது இப்போ வருண்குமாருக்கு இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் வந்து போய் கொடுத்த புகாரில் அது தனிப்பட்ட முறையில் அதுவெல்லாம் ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது அந்த பஞ்சாபில் நடந்த அந்த ஐபிஎஸ் மீட்டிங்கில் வந்து இது சாட்டை திருமுருகன் சேர்த்துட்டார், அதில் பிரிவினையும் சேர்த்துட்டார். சாட்டை திருமுருகனுடைய அது நடவடிக்கை எடுத்தால் அடுத்தது அவங்க யோசிப்பாங்க. சாட்டை திருமுருகன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கொடுத்தவருடைய புகாரில் இந்த செல்ஃபோனை வந்து அவர் வந்து பறித்து கொண்டது, கொடுக்காமல் இருக்கிறது, ஆடியோக்கள் ரிலீஸ் ஆனது, அதே போல் இந்த சூர்யா மூலமாக ரிலீஸ் செய்யப்பட்டது, அப்புறம் ஐபிஎஸ் அலுவலகத்தில் நாம் தமிழ் கட்சி தவறாக சொன்னதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது யூடியூப்பில் அதை வந்து நாம் தமிழருக்கு எதிராக இருக்கிற யூடியூப்பில் இவருக்கு எதிராக ஏதாச்சும் போடணுங்கிற ஒரு அதீத ஆசையை மீறி அது வந்து வன்முறையும் அதாவது பாலியல் ரீதியாகவும் எதிராளிகளை வந்து தாக்குற மாதிரி 3 யூடியூப் சேனல்களில் இப்போ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. இது மிகப்பெரிய கொடுமை. யூடியூப் அறக்கழகம் அப்புறம் ட்ரைப்ஸ் 3 சேனல் மேலே இவங்க சுற்றுச்சூழல் பாசறையினுடைய சுனந்தா தாயுமானவன் கொடுத்த புகார் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 1 வார காலத்திற்குள் மத்திய அமைச்சகம் வந்து அவங்க மீது 3 சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவிட்டுருச்சு. ஓஹோ. ஸோ ரெண்டுமே இப்போ வந்து வருண்குமார் அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். ஏன்னா வந்து அது கட்டுப்பாடு இருந்தால் தான் அவங்க யூடியூபர் இல்லைங்க, அவங்க செய்திக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் செய்தியாளர்கள் கிடையாது, ஊடகவியலாளர் கிடையாது. அவர்கள் வந்து 24/7 சீமானை வந்து ஒருத்தர் வந்து வாடா போடான்னு பேசுறது அதிகமாக. சீமான் அவர்களை வந்து அவர் அவதூறு பரப்புவதற்கு இந்த சேனல் ஒரு குரூப் வச்சுட்டு இருக்காங்க. அவன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவன் முழுக்க 24 மணி நேரம் சீமான் சட்டை கழிச்சு தான் தெரியுறாங்க. அவனுங்க எப்படி அவங்களால அனுமதிக்கிறாங்க? பணம் கொடுக்கப்படுறாங்க. எப்படி அனுமதி? அப்படி நான் என்ன கேட்கறேன்னா, அப்படி சீமான் மீது அவருக்கு நம்மளாம் வந்து 20-25 வருஷம் 30 வருஷம் வந்து வேலை ஃபீல்டு இருந்துட்டனால நமக்கு அந்த கண்ணியம் தெரியும் எப்படிங்கிறது. ஒருத்தர் வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து வாடா போடான்னு பேசுறது, அதிகார மாதிரி சொல்றது, அவங்க குடும்பத்தை தாக்கி. அதே போல இந்த முக்தார் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதே வேலை தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ டேமேஜ் பண்ணுறோம் சார். நாங்கள் வெளிப்படையாக ஜேர்னலிஸ்டுங்க வந்து எவ்வளவு பொறுப்பான ஒரு முக்தார் வந்து கேவலமான ஒரு தொழில் செய்கிற மாதிரி இருக்குது. வேண்டாத வேலை சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு என்னத்துக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் சத்தியம் தொலைக்காட்சியிலேருந்து விரட்டி அடிச்சாங்கல்ல அவரை. அதுக்கு பிறகு வேற ஏதாவது தொலைக்காட்சிக்கு போக முடிஞ்சுதா? இல்லையே. இனி போக முடியுமா? முடியாது. அப்படி போக முடிந்தால் அந்த தொலைக்காட்சி உரிமையாளர் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அது நம்ம பார்க்க வேண்டியது. மிக கேவலமான ஒரு ஆளுகள். இவங்கெல்லாம் வந்து ஜேர்னலிசம் கிடையாதுங்க. இவர்களெல்லாம் எந்த அறத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆபாச 4ஆம் தர மேடை பேச்சாளர் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, எதிராளியை வந்து பேசுறதுக்கு. வன்னி ஸ்டெல்லா, இந்த பக்கம் எஸ்.எஸ். சந்திரா, தீபூரி ஆறுமுகம் இவங்களாம் இருந்தாங்கல்ல. இவங்க இப்போ வந்து டிஜிட்டல் வெர்ஷன் இவங்கெல்லாம். ஓ, புரிஞ்சுங்களா? இவங்களுக்குலாம் இதான் வேலை. டிஜிட்டல் வெர்ஷனில் 24 மணி நேரம் அவதூறு பரப்புறது இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம். இப்போ இவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது. இப்போது சீமான் வந்து தன்னை வந்து அவதூறு பரப்பி விட்டாங்க சீமானுடைய தம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் 24 மணி நேரம் சீமானை பற்றி குடும்பத்தை பற்றி மனைவியை பற்றி சொல்லக்கூடிய புகார்களை ஏற்றுக்கொள்ள ஒரு தாமாக முன் வந்து கூட ஏற்றுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அப்போது முழுக்க ஒருதலை பட்சமான நிர்வாகமாகவும் தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரனாக இருக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ரொம்ப வேதனையான ஒன்றாக இருக்குது. இது முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த ஓராண்டுக்குள்ளாவது இதெல்லாம் கவனத்தில் எடுத்து செய்யணும். ஆனால் அவர் பார்வைக்கெல்லாம் போகுதானே தெரியல. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிடியில்லாத கத்தி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இது வந்து எந்த பக்கமும் பாயிலா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இது வந்து அதிகமாக போகிற போது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து அதான் கமல் குருதி பண்ணல சொல்கிறாங்க. சொல்லிட்டுமாங்க, சொல்லுங்கள், அதை சொல்லி முடியுங்க. நான் சொல்கிறேன். கமலஹாசன் குருதி பண்ணல சொல்லுவார். தன்னோட பெத்த பிள்ளைவே ஒருத்தர் ஷூட் பண்ணுவா வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிற போது அது என்ன ஏதுன்னு அவங்க மனைவி கதற போது அவருக்கு வந்து பதில் சொல்ல முடியாது.
இப்போ யாருக்கும் எங்கேயும் பாதுகாப்பு இல்லை, யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிற போது எவ்வளவு பார்வையாளர் அந்த படம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கிற மாதிரிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இதில் வந்து கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதில் வந்து கட்டுப்படுத்த முடியும். சமூக விரோதிகளாகட்டும், ரவுடிகளாகட்டும், கொள்ளைகளை வந்து கட்டுப்படுத்தினால் மட்டுமே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெளிநாட்டுக்காரங்கள்லேருந்து முதலீடு செய்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக தான். நீங்கள் தொழில் நீங்கள் வந்து பண்ணணும்னா அமைதியில் இடத்துல யார் தொழில் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. இப்போ வட மாவட்டங்கள் மட்டும்தான், அப்போ கோவை மாவட்டங்கள் அந்த பகுதிகளில் தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது. தென் மாவட்டங்கள் அதுவும் குறிப்பாக வந்து அவ்வளோ போலீஸ், ஒரே சமூகத்தை சேர்ந்த போலீஸார் குவிஞ்சு ஒரு நெட்வொர்க்காக போயிட்டுருக்கிற கொள்ளை, அது இயற்கை வளங்களை சீரழிக்கிறது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்கிறனால இது வந்து போலீஸார் வந்து ஒரு ஆட்சியாளர்களும் நடுநிலைத்தன்மை இதை கலைச்சி ஆராய்ஞ்சால் மட்டுமே இதை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு புற்றுநோய் தான். தமிழ்நாடு மக்கள் வந்து நான் நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வரேன். ஒவ்வொரு நாடுகளிலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாட்டு மக்கள் லா அபைடிங் சிட்டிசனாக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா ஆட்சியாளர்களுக்கும் அது மகிழ்ச்சி தரக்கூடியது, காவல்துறைக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே சட்டத்தினையும் தாண்டி அறத்திற்கு வந்து மதிப்பளிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு எத்திக் இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எத்திக் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாடுடைய காவல்துறையினுடைய பலம் இருக்குது இல்லைங்களா, 600 பேருக்கு ஒரு காவலர் தான் இருக்காங்க. இதுதான் ரேஷியோ. 1,60,000 பேர் தான் இருக்கிறாங்க நினைக்கிறேன். 600 மக்களுக்கு, 600 குடிமகன்களுக்கு ஒரு காவலர். அதுதான் எண்ணிக்கை. அப்போ எப்படி வந்து இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுதுன்னா, மக்கள் ஒழுக்கமாக இருக்கான், மக்கள் அறத்தோடு இருக்கிறான். ஆனால் இந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாடற்ற சில அதிகாரிகளும் சில நடக்கிற தவறுகள் பார்க்கும்போது மக்களுக்கே வந்து கோபம் வந்துடும்ல. ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வரும்போது அது ஆட்சியாளர்கள் மீது அந்த கோபம் திரும்பும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வந்து பத்திரிகை ஊடகங்களால் தான் நம்ம வச்சுக்கிறோமே தவிர தனிப்பட்ட ரீதியில் நம்ம யார் மீதும் எந்த ஒரு பகைமையோ வெறுப்போ கொண்டிருக்கவில்லை. ஆனால் இது ஆட்சியாளர்களுக்கு தான் ஒரு இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறோங்க. மிக்க நன்றிங்க. மீண்டும் மற்றொரு தலைப்பில் நம்ம பேசுவோங்க. நன்றி. மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். நம்ம டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சேனலை நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் விஜய் மகாலட்சுமி. பை பாய். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.